வணக்கம். இப்ப பொதுவாக அங்கொன்றும் இங்கொன்றுமாக இது போன்ற ஒரு சம்பவம் நடக்கும், உடனடியாக அது புரளி என்று தெரிய வரும். இருப்பினும் மாணவர்கள் பாதுகாப்பாக அவர்களுடைய இல்லங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுவார்கள். இப்ப இன்னைக்கு ஒரே நாள்ல 4 பள்ளிகள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வரும்பொழுது இதுக்கான அந்த முழுமையான ஆய்வு அப்படிங்கிறது பள்ளிக்கல்வித்துறை உடனடியாக மேற்கொள்ளும் என்று எதிர்பார்க்கலாமா? விவரங்களை. வணக்கம் காயத்ரி. நீங்க சொன்னது போல கடந்த காலங்களில் பார்த்தோம்னா ஏதாவது ஒரு பள்ளிக்கு ஏதாவது ஒரு நாள்ல அது போல ஒரு த்ரெட்டன் வர்றோம். ஆனா அது விசாரணைக்கு பிறகு புரளி ஒன்றும் இல்லை அப்படின்ற தகவல் தான் கடத்தங்கள் வந்திருக்கு. ஆனா இப்ப முதல் முறையா சென்னையில மயிலாப்பூர், ஆரியபுரம், அடையார், பெரம்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் குறிப்பா தனியார் பள்ளிகளுக்கு இந்த வெடிகுண்டு மிரட்டல் என்பது வந்திருக்கிறது. இதனால் மிகப்பெரிய பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. பெற்றோர்கள் மத்தியில் பீதி ஏற்பட்டிருக்கிறது. உடனடியாக இந்த சம்பந்தப்பட்ட பள்ளிகளில் மாணவர்கள் அவருடைய வீடுகளுக்கு விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அனைவரும் தற்போது அவர்களுடைய இல்லங்களை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். பெற்றோர்களும் பள்ளிகளுக்கு மாணவர்களை அழைத்து செல்லக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து ஒரு பரபரப்பான சூழல் தான் இந்த 4 பகுதிகளிலும் பார்க்க முடிகிறது. இந்த விவகாரம் தொடர்பாக சென்னை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் திரு மார்ஸை தொடர்பு கொண்டு நாம் கேட்டபோது தகவல் எங்களுக்கும் வந்திருக்கிறது. தொடர்ச்சியாக இது போன்ற 4-5 பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்திருப்பது இதுவே முதல் முறையாக இருக்கிறது. இது தொடர்பாக அந்த சம்பந்தப்பட்ட பள்ளிகள் சார்பில் காவல்துறைக்கு புகார் அளிக்க அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. பள்ளி கல்வித்துறை சார்பில் தனியாக புகார் அளிப்பது குறித்து தற்போது வரை எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை. ஆனால் பள்ளிகள் தரப்பில் புகார் அளிக்குமாறு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது முதன்மை கல்வி அலுவலரும் செயின்ட் மேரிஸ் பள்ளிக்கு நேரில் ஆய்வு செய்வதற்காக நிலைமையை விசாரிப்பதற்காக தற்போது சென்று கொண்டிருக்கிறார். இதன் காரணமாக அந்த சம்பந்தப்பட்ட பள்ளிகளுக்கு மட்டுமே தற்போது மாணவர்கள் ஒரு பாதுகாப்பை கருத்தில் கொண்டு அந்த வகுப்புகள் முடிக்கப்பட்டு அனுப்பப்பட்டிருக்கின்றன தவிர மற்ற எந்த பள்ளிகளுக்கும் விடுமுறை கிடையாது. திடீரென்று அனைத்து பள்ளிகளுக்கும் விடுமுறை என்றால் ஒரு மாணவர்கள் மத்தியில், பெற்றோர் மத்தியில் பீதி ஏற்படும். 2வது, பெற்றோர்கள் பல பேர் பணிபுரிபவர்களாக இருப்பார்கள். வீட்டில் அவர்கள் ஆள் இல்லாத ஒரு சூழல் இருக்கும். எனவே மாணவர்களை அழைத்து செல்வதற்கும் ஆட்கள் இருக்க மாட்டார்கள். எனவே இது தேவையற்ற இந்த 4 பள்ளிகளை தவிர மற்ற இடங்களில் எந்த பிரச்சனையும் கிடையாது. நிலைமையை தொடர்பாக நாங்கள் கண்காணித்து வருகிறோம். தேவைப்பட்டால் பள்ளி கல்வித்துறை சார்பிலும் காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டு உரிய நடவடிக்கை தொடர்ச்சியாக யார் இது போன்ற ஒரு மிரட்டலை செய்தார்கள், வரக்கூடிய காலங்களில் இது போன்ற செயல்கள் எல்லாம் தடுப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற தகவலையும் முதன்மை கல்வி அலுவலர் மார்ஸ் தெரிவித்திருக்கிறார். காயத்ரி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.